ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இட்ஸ் மீ ஏஎன். ஸோ இன்னைக்கு நம்ம ரியாக்ட் பண்ணுற பாட்டோட பேர் பல பலகிற பகலானி ஃப்ரம் த ஃபிலிம் அயன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாட்டு இது. எஸ், இதோட மியூசிக் டைரக்டர் நம்ம ஹாரிஸ் ஜெயராஜ் சார் தான். இந்த லிரிக்ஸ் ஆர் பை நா முத்துக்குமார், சிங்கர் எஸ் ஹரிஹரன் சார். ஓகே, இப்போ ஒன்றும் சொல்ல தேவையில்லை, ஏன்னா இந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸான பாட்டு. நம்ம டிலே பண்ண வேணாம். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டு லெட்ஸ் ரியாக்ட். கம் ஆன் கைஸ், லெட்ஸ் கைஸ். ஒன் மோர் திங், திஸ் சாங், இந்த பாட்டில் நான் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் கொடுத்துருக்கேன் ஃபார் த வியூவர்ஸ் ஹூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த எக்ஸாக்ட் மீனிங் ஆஃப் திஸ் சாங். ஓகே, இட் மைட் ஹெல்ப் யூ இன் த ஃபியூச்சர். ஓகே, ஸோ போலாமா? ஓகே, லெட்ஸ் கோ. பளபளக்கிற பகலானி, படபடக்கிற அகலானி, அனல் அடிக்கிற துகுலானி, நகலின் நகலானி, மழையடிக்கிற முகிலானி, திணறடிக்கிற திகிலானி, மணமணக்கிற அகிலானி, முள்ளா மலரானி. சூடாக இல்லாவிட்டால் ரத்தத்தில் வேகம் இல்லை, சேட்டைகள் இல்லாவிட்டால் இனிமை இல்லை. கூட்டைத்தான் தாண்டாவிட்டால் வண்ணத்து பூச்சி இல்லை, வீட்டை நீ தாண்டாவிட்டால் வானமே இல்லை. வானமில்லை போலே இளமையடா, தினம் புதுமையடா, அதை அனுபவிடா. காலகாலமாக பெருசங்கடா, ரொம்ப பழசுங்கடா, நீ முன்னே முன்னே வாடா வாடா. பளபளக்கிற பகலானி, படபடக்கிற அகலானி, அனல் அடிக்கிற துகலானி, நகலின் நகலானி, மழையடிக்கிற முகிலானி, திணறடிக்கிற திகிலானி, மணமணக்கிற அகிலானி, முள்ளா மலரானி. எட்டி தோடும் வயது இது, ஒரு வெட்டு கத்தி போலிருக்கும். அதிசயம் என்னவென்றால் அதன் இரு பக்கம் கூறிருக்கும். கனவுக்கு செயல் கொடுத்தால் அந்த சூரியனில் செடி முளைக்கும். புலன்களை அடக்கி வைத்தால் தினம் புது புது சுகம் கிடைக்கும். மாணி உங்கேணி என்று காமி, பல இன்பம் மல்லி சேர்த்து ஒரு மூட்டை கட்டி வாணி வாணி. பளபளக்கிற பகலானி, படபடக்கிற அகலானி, அனல் அடிக்கிற துகுலானி, நகலின் நகலானி, மழை அடிக்கிற முகிலானி, திணற அடிக்கிற திகிலானி, மணமணக்கிற அகிலானி, முள்ளா மலரானி. இதுவரை நெஞ்சில் இருக்கும் சில துன்பங்களை நாம் மறப்போம். கடிகாரம் உள் தொலைத்து தொடுவானம் வரை போய் வருவோம். அடைமழை வாசல் வந்தால் கையில் குடையின்றி வானனைவோம். அடையாளம் தான் துறப்போம், எல்லா தேசத்திலும் போய் வசிப்போம். என்ன கொண்டு வந்தோம் நாம், என்ன கொண்டு போவோம், அடைந்த நோடி போதும், வேற என்ன வேண்டும் வேண்டும். பளபளக்கிற பகலானி, படபடக்கிற அகலானி, அனல் அடிக்கிற துகுலானி, நகலின் நகலானி, மழை அடிக்கிற முகிலானி, திணற அடிக்கிற திகிலானி, மணமணக்கிற அகிலானி, முள்ளா மலரானி.
சூடாக இல்லாவிட்டால் ரத்தத்தில் வேகம் இல்லை, சேட்டைகள் இல்லாவிட்டால் இனிமை இல்லை. கூட்டைத்தான் தாண்டாவிட்டால் வண்ணத்து பூச்சி இல்லை, வீட்டை நீ தாண்டாவிட்டால் வானமே இல்லை. வானவில்லை போலே இளமையடா, தினம் புதுமையடா, அதை அனுபவிடா. காலம் காலமாக பெருசங்கடா, ரொம்ப பழசுங்கடா, நீ முன்னே முன்னே வாடா வாடா. என்னடா நடுவில் ஒன்றும் சொல்லலைன்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் இல்லை. இந்த பாட்டில் என்னன்னா, இந்த இந்த மாதிரி லிரிக்ஸ் வந்து வந்ததே இல்லை. இந்த மாதிரி எக்ஸலண்டாம நான் சின்ன வயசுல இந்த பாட்டு நான் என்ன நினைச்சேன்னா, ஏதோ பல 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 லாலே பல 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 லாலே அப்படிதான் நான் நினைச்சேன். ஆனா அப்புறம் புரியுது, பல பழக்கிற பகலானி மலை மணக்கல அழகலானி அப்படியே அது அந்த லிரிக்ஸ்ல, அது ஒரு லிரிக்ஸ்ன்னே எனக்கு அப்புறம் தான் தெரியும். நான் ஏதோ ஜிப்ரீஷ்ல ஏதோ பாடுறாங்கன்னா அந்த சின்ன வயசுல நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த லிரிக்ஸ் வந்து எக்ஸலண்டான ஒரு லிரிக்ஸ் எழுதி வச்சிருக்காங்க. எஸ்பெஷலி அந்த லைன் இருக்கு, எட்டு தூதும் வயது இது ஒரு வெட்டு கத்தி போல் இருக்கும். அது ஒரு எக்ஸலண்டான ஒரு வரி. அது அப்படியே சொல்றாங்க, யூத்னா எப்படி இருக்கும், அந்த ஒரு டீனேஜ்ல வந்து நடக்கிற விஷயம் எக்ஸலண்டா நம்ம நாமுத்துக்குமார் ஐயா வந்து நமக்கு எழுதி கொடுத்துருக்காரு. ஸோ அந்த லிரிக்ஸ்ல எல்லாமே இருக்கு. நீங்க என்ன இப்போ ஒரு அம்மா கிட்ட திட்டு வாங்க தேவையே இல்லை, இந்த பாட்டு உட்காந்து கேட்டீங்கன்னா அந்த மாதிரின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. எக்ஸலண்டான இந்த பாட்டு மட்டும் கேட்டால் போதும், அப்புறமா நீங்க தெரிஞ்சிருவீங்கன்னு ஒரு பாட்டு தான். இது வந்து ரொம்ப நல்ல ஒரு சாங். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சாங் எக்ஸலண்டான ஒரு சாங். ஒன்றும் சொல்லதுக்கு இல்லை, இதுக்கு எனக்கு ரேட்டிங் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம லெஜண்ட் ஹாரிஸ் சார் தான் இந்த மியூசிக் இல்லை கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ரேட்டிங் சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் அவ்வளோ ஆசையாக நீங்கள் ரேட்டிங் கேட்குறீங்கன்னா ஐ வில் கிவ் திஸ் 9.8 out of 10. ஏன் 9.8 out of 10னா, எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த லிரிக்ஸ் வந்து எனக்கு வந்து அது ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல, ஸ்டார்டிங் 2 லைன்ஸில் வந்து ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு, இது ஜிப்ரிஷா இல்லை தமிழான்னு. அப்புறம் தான் உட்காந்து இப்போ நம்ம டிவியில் கேட்கும்போது ஏதோ பல பல கிள பகலாலே கிள கிள கிளாலே அப்படிதான் நமக்கு புரியும். ஆனால் அது வந்து நம்ம அந்த லிரிக்ஸில் வந்து இன்டெப்த்தாக நம்ம போகும்போது தான் நமக்கு அது புரியுது, ஓகே அப்படின்னு. அதனால ஒரு 9.8. அல்லனா 10 out of 10 தான். ஆக்சுவலி மியூசிக் வந்து 10 out of 10 தான். பாருங்க, இட்ஸ் ஜஸ்ட் மை பர்சனல் ஒப்பீனியன். இந்த பாட்டு வந்து அவ்வளோ ஃபேமஸான பாட்டு, ரேட்டிங் சொல்லக்கூடாது, ஆனாலும் நான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் சேனல், என்னோட பர்சனலான இந்த ஒப்பீனியன் வந்து நான் இல்லை சொல்லுவேன். இந்த சாங்கை வந்து ஃபுல் பிரேக் டவுன் பண்ணி சொல்லுவேன். அண்டு இந்த காம்போ யூஸ் பண்ணியிருக்காங்க, எஸ்பெஷலி அந்த சைனாவில் போய் அவங்க ஆடுறது, அதுக்கு ஒரு சின்ன ஒரு டியூன் கொடுத்து வச்சுருக்காங்க. அப்புறம் ஆஃப்ரிக்காவில் போய் பண்ணுறது, அதில் ஒரு சின்ன ஒரு டியூன் போட்டு வச்சுருக்காங்க. எக்ஸலண்ட்டாக பண்ணி வச்சுருக்காங்க. அதை அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பக்காவே யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மியூசிக் இஸ் எக்ஸலண்ட், வீடியோகிராஃபி இஸ் எக்ஸலண்ட், டூ குட், வீடியோகிராஃபி இஸ் டூ குட், அந்த வோக்கல்ஸ் ஆர் பர்ஃபெக்ட் மேட்சிங் ஃபார் த சாங். அவ்வளோதான், வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. I hope you guys like the video. So thank you for watching the video. I'll meet you guys in the next video. Till then, take care. Bye bye. This is me, AN, signing out. Bye.